அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சேர்த்து ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியோட வாசம் சுத்தமாக இருக்காது, நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் ராகி அடை. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கிட்டோன்னா நல்லா சாப்பிட்டு பழகிப்பாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி தோல் நீக்கிட்டு நான் காய் சீவும் இல்லையா, அதில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா மெல்லிசாக இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ராகி மாவோட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதை எல்லாமே நம்மளோட தேவைக்கேற்ப கூடவும் சேர்த்துக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அந்த உப்பெல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம அடை செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலையில் செஞ்சுக்கோங்க. வாழை இலை இல்லாத பட்சம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதை கவுண்டர் டாப் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் கீழே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்தோன்னா அது பிக்காமல் வரணும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச ராகி அடியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆயில் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஆயில் சேர்க்காம தான் செய்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம முள்ளங்கி சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமுமே. இப்போ ஒன்றா இதே மாதிரி ராகி அடையாக செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி சூப்பராக வரும். கண்டிப்பாக நார்மல் ராகி அடையை விட இது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.